ஒரு இது சொல்லுவாங்களே, நீ கேள்விப்பட்டீங்களா? அதாவது தீராத ஆசை இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எரியறதுக்கு வந்து இடம் எரியாது. அது உண்மைங்களா? உண்மைதான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய இறந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக இங்கேருந்து போகிறாரு. நான் அங்கேருந்து வந்து அங்கே நின்றுட்டேன். இந்த சுருட்டு வாசம் ஆமா, தினமும் எப்போ இங்கே வருவீங்க? எப்படி வந்து காலையில் வருவேன்ப்பா. காலையில் ஆட்டால் வருவேன். வேலை இருந்தால் வருவேன், வேலை இல்லைன்னா வீட்டில் இருந்துக்குவேன். ஆட்டால் வருவேன், வேலையை முடிச்சு காசு வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம், இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் அந்த இது வந்து இது வச்சுருக்கீங்களே. இது யார்? என்ன சைக்கிள்? அதான் அங்கே போட்டு மூடி இருக்காங்க பார்த்தியா? இப்படி மழை பெஞ்சா ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்றதுக்கு வேண்டி அந்த பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸை போட்டு மூடிட்டு அவங்க கொண்டு வந்ததெல்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. நிறைய இருந்தது, எல்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்குது. வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸு, பால் பாட்டிலு எல்லாம் கறந்தது எல்லாம் எடுத்து வச்சுட்டான்னு இருக்குது பையன். ஆமாம், இது மொத்தம் எவ்வளோ பரப்பளவில் இருக்குங்க? இந்த இது ரொம்ப பெரியதுப்பா. பரப்பில்லப்பா வேண்டாம், இவ்வளோ பரப்பளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறைஞ்சது ஒரு 100 ஏக்கராவெல்லாம் இருக்கும். 100 ஏக்கராவது இருக்கும். பெரிய சுடுகாடு இல்லை. சரி, ஓரமாக வந்துருங்க, வண்டி போயிட்டோம். போயிட்டு வாங்க. ஆமாம், இரவு நேரத்துலலாம் இங்கே வர்றதுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி வருவீங்க? லைட் இல்லைனால தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. லைட் எரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், பயம் இருக்காது. அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஆளுக்கு 4 பாடின்னு சொல்லி பிரிச்சு இருச்சிங்களா? அது எந்த இடம்? எப்படி? ஆமாம், இந்த இடத்துல இல்லை முன்னாடி பார்த்து இதெல்லாம் அடுப்பு தான். இதெல்லாம் அடுப்பு நாங்களே போட்டுக்கிறது தான். நீங்களே போட்டுக்கிறது? நாங்களே இதெல்லாம் அடுப்பு. இதை பற்றியாப்பா அடுப்பு இந்த மாதிரி எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் காலியாக இருக்கிற இடமெல்லாம் கீழே வரைக்கும் போட்ட அடுப்பு. ஆமாம், அது எப்படி செய்வீங்க ஆக்சுவலாக? நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வச்சிருவீங்களா இல்லை இது பண்ணுவீங்க? பள்ளம் தோண்டுவோம். கீழே பள்ளம் தோண்டி கல் வச்சிருவோம். கல் வச்சு அந்த வந்து ஒரு வாய்க்கா மாதிரி அப்படி அதை எடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு அந்த இதை கல் வச்சு விட்டோம்னா பாடி விறகு அடுக்குன்னா அது மேலே பாடி தூக்கி வைக்கிறதுக்கு இதாக எசுவாக இருக்கும். அடிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேலே விறகு அடிக்கிடுவோம். ஆமாம், ஒரு இது சொல்லுவாங்களே, நீ கேள்விப்பட்டீங்களா? அதாவது தீராத ஆசை இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எரியறதுக்கு வந்து இந்த இடம் எரியாது. அது உண்மைங்களா? உண்மைதான், கரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நாங்கள் காலையில் வந்து பார்த்து கட்டைங்க எடுத்து போட்டு திருமணம் ஊற்றி பற்ற வச்சு அவங்க அந்த கருப்பு இருக்கக்கூடாது. உங்களுக்கு கருப்புனா என்ன? இந்த எலும்பெல்லாம் கருப்பாக இருக்கக்கூடாது. பார்ட்டிக்காக இருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நாங்கள் எரிச்சு சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு இது சொல்லுவாங்க. அப்போ அதனால் வந்து பார்த்துட்டு அது மேலே அந்த இருக்கிற மீதி விறகெல்லாம் போட்டு டீசல் ஊற்றி பற்ற வச்சிருங்க. அவங்க சொல்லுவீங்களா இந்த மாதிரி ஏரியா? கேட்க மாட்டாங்க. அதுலலாம் அவங்களுக்கு ஒரு இது இல்லைப்பா, கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆமாம், இதே சுடுகாட்டில் தான் வந்து இந்த எம்ஆர் ராதா அவருடைய அங்கே பாருங்க, அங்கே ஹைட்டாக தெரியும். இதே நேருக்கு அங்கே இருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்களா தெரியும். எம்ஆர் ராதாவோட வைஃபுமே 2 குழந்தைங்களும் பிரேம்குமார், பிரேம்லதா. ஆமாம், இதுலேயே வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த சூசைட் பண்ணி இறக்குறாங்க, அதை தாண்டி வந்து இந்த பாம்பு கடிச்சு இறக்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இறக்குறாங்க. இதெல்லாம் எப்படி வித்தியாசப்படும்? அதுக்கெல்லாம் வந்து தனித்தனி சடங்கு பண்ணுவாங்களா இல்லை வந்து இது? பாம்பு கடிச்சு இறந்து நீ அந்த அளவுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நிறைய இறந்துருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொண்டு வந்து அந்த குழந்தைய எடுத்து கால் மேட்டில் அங்கேயே டாக்டர் எடுத்து கொடுத்துருவாங்க. குழந்தையோட தனியாக எடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்தாங்கன்னா குழந்தைய ஒரே குழியில் குழந்தைய கால் மேட்டில் படுக்க வச்சு காய தலைமேட்டில் வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இது பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இல்லை. அது எப்படின்னா குழி வெட்டிட்டு
குழந்தைய வந்து இப்படி பணத்தை படுக்க வைக்கிறாங்களா தாயை, ஆ ஆ ஆ அது கால் மேலே குழந்தைய போட்டு மண் மூடிடுவாங்க. ம். இங்கே எந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நீங்கள்? முன்னாடி நானே பண்ணியிருக்கேன். சரிங்க. 2-3 கேஸ் அந்த மாதிரி பண்ணி அதிகம் அந்த மாதிரி இதாகிறதுல எல்லாம் எரிக்க போயிடுறாங்கல்லப்பா. அதனால இப்போ நாங்கள் பண்ணது பாருங்க, அங்கே ஒரு குழி இருக்கு. அம்மால பொண்ணு இறந்தது, அம்மாவை அங்கே எரிச்சிட்டாங்க. குழந்தைய கொண்டு வந்து அதை பாருங்க அங்கே கார் வச்சு போகும்போது காட்டுறேன். கார் வச்சு குழந்தைக்கு அந்த கார் ரொம்ப பெரியமாம்மா, அதனால அந்த குழந்தைக்கு கார் வச்சு சமாதியை கட்டிட்டாங்க. பொதுவாக நீங்கள் கருப்பசாமி பார்த்தேன்னு சொல்லி சொன்னீங்களா, அது எந்த ஏரியா? இந்த பாருப்பா, இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. இங்கே தான் பார்த்தேன். கரெக்டாக இங்கேருந்து போகிறாரு. நான் அங்கேருந்து வந்து அங்கே நின்றுட்டேன். இந்த சுருட்டு வாசம் என்ன சுருட்டு வாசம் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த மதில் செவுத்து ஹைட்டுக்கு மேலே தலை தான் தெரியுது. அது சோத்துக்கு ஹைட்டுக்கு மேலே. ஆமாம். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னேன், ஒரு உருவம் போகுதுயா இந்த மாதிரி. அவர் தான் போவார், யார் போவாங்க அவர் தான் அப்படின்னு அவர் சொல்லி தான் தெரியும் எனக்கு. அதை தாண்டி மற்றபடிக்கு இங்கனுக்குள்ள அமானுஷ்யங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணது இல்லை. இங்கே வந்தவங்க யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி இங்கே அவங்கெல்லாம் அவ்வளோ 12 மணி ராத்திரிக்கெல்லாம் உள்ள வரைக்கும் பயப்படுறோம். பின்ன மற்றபடிக்கு இந்த பசங்கள்லாம் படுக்கிறானுங்க எந்திரிக்கிறானுங்க அந்த மாதிரி ஒரு இதாக அவனுங்களுக்கெல்லாம் ஆனதே இல்லை. அங்கே சவுண்டு கேட்குது, இங்கே நாங்களும் இங்கே இருக்கும்போது இதுக்குள்ளெல்லாம் படுத்து இங்கே இருந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் கேட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. ஆற்றல் தண்ணி வந்துட்டா இந்த ஆற்றுப்பாலத்து ஏரியா பூரா இந்த ரூமுங்களில் தான் தங்குவாங்க, சமாதிங்களை படுத்துக்குவாங்க. எங்களோட என்ன சொல்கிறாங்க அம்மா, இவ்வளோ நேரம் இந்த மலையிலையும் சரி அப்படியே சுடுகாட்டுக்குள்ளே, அதாவது நைட்டில் வந்து பண்ணுறதுக்கும் ஒரு இது வேணும். எங்களுக்கும் ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நீங்கள் காட்டினீங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவை வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மீடியா மைண்ட் சார்பாக உங்களுடைய இது வந்து நல்லா இன்னும் மீண்டும் மீண்டும் வளர்ந்து நல்லா தொடரணும். கண்டிப்பாக. வெற்றி மேலே வெற்றி நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாம்மா.